ஹலோ guys, வெல்கம் பேக் டு SRC. ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற ரிவ்யூ என்ன மூவியோட ரீசெண்டாக கன்னடா இண்டஸ்ட்ரியிலேருந்து ரிலீஸ் ஆன ஒரு பெரிய படம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷப் ஷெட்டி அவரோட டேரக்ஷன் அண்ட் ஆக்டிங் ரிலீஸ் ஆன படம் தான் பார்த்தீங்கன்னா காந்தாரா சாப்டர் 1 அப்படிங்கிற இந்த ஒரு படம். இந்த ஒரு படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோ நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா பேச போகிறோம். ஸோ வீடியோ கடைசியாக பாருங்க, அதில் போயிடலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் அபவுட் பேஜில் நம்மளோட இன்னொரு சேனலான ஹாலிவுட் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சேனலுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. ஸோ அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலிவுட் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டைம் கிடைச்சிருந்தா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச யூடியூப் சேனலே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸே பார்த்தீங்கன்னா ரீச் பண்றோம். நான் ரெண்டாவது ஆரம்பித்த சேனல் கூட வந்து பார்த்தீங்கன்னா 2000 சப்ஸ்க்கு மேல பார்த்தீங்கன்னா போயிருச்சு. பட் இந்த ஒரு சேனல் 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் பார்த்தீங்கன்னா 1K சப்பே பார்த்தீங்கன்னா அடிக்குது. ஸோ இந்த ஒரு மொமெண்ட்டை அச்சீவ் பண்ண கொண்டு வந்ததுக்கான எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் இந்த ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஆல் மேக்கிங் தட் மொமெண்ட். கன்சிஸ்டன்டா நான் இன்னும் வீடியோஸ் ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்றேன். டிஃப்ரெண்டான கண்டென்ட் நம்ம சேனலுக்கு நான் பிளான் பண்ணிருக்கேன். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறப்போ அந்த ஜீரோஸ்க்கு பக்கத்தில் இன்னும் சில ஜீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்றதுக்கான என்ன வழியோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தான் எனக்கு அச்சீவ் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்கேற்ற கண்டென்ட் நான் போஸ்ட் பண்றேன். ஸோ தேங்க்யூ ஆல் மேக்கிங் அவர் சேனல் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. எல்லாத்துக்கும் அந்த ஒரு மொமெண்ட்டை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம கண்டென்ட் குள்ள வருவோம். ஸோ இந்த காந்தாரா படத்தை நான் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டேன். பட் ஒர்க் எனக்கு இருந்ததுனால இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வந்து டிலே ஆகுது. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப சாரி அட் த சேம் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கண்டென்ட் குள்ள போவோம். இந்த காந்தாரா சாப்டர் 1 படத்தோட கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இந்த சாப்டர் 1 கதை என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன காந்தாரா அந்த படத்தோட ப்ரீக்வல் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அந்த படம் 1970 நடக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுகளோட எண்ட்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த படத்துல காமிச்ச அதே காந்தாரா காடு இருக்கு இல்லையா, அதாவது காந்தாரா மக்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு காட்டுல இருக்கிற அந்த நம்ம ரிஷப் ஷெட்டியோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துல கடைசியில வந்து கேட்டிருப்பான், அப்பா எங்க மறைஞ்சு போனார் அப்படின்னு கேட்கிறப்போ அதுக்கான எல்லா பதில் அந்த காடோட சிவிலைசேஷன் என்ன, அந்த காந்தாரா காட்டுல இருக்க அவங்களோட முன்னோர்கள் எப்படி வளர்ந்தாங்க அப்படிங்கறத, அதாவது கடம்பா டைனாஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணிட்டு இருந்த டைம்ல இந்த காந்தாரா காடு என்ன ஆச்சு, அப்ப அங்க இருக்கிற மக்கள் என்னென்ன ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணாங்க, அதான் அவங்களுக்கு என்னென்ன கொடுமைகள் நடந்துச்சு, அதை எல்லாத்தையும் அப்படி அவங்க எப்படி எதிர்கொண்டாங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த காந்தாரா சாப்டர் 1 அப்படிங்கிற ஒரு கதை. இந்த படத்தோட கதையை இவ்வளவு சிம்பிளா பாத்தீங்கன்னா என்னால பாத்தீங்கன்னா சொல்லிட்டு போக முடியும். ஏன்னா வந்து இந்த படத்துல ஏகப்பட்ட பிளாட்ஸ் இருக்கு. பட் அதை வந்து எங்க ஆரம்பிச்சு எதை சொல்லணும் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டா பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்பாயிலரே அவாய்ட் பண்ற மாதிரி நான் சிம்பிளா ஒன்லைனரை இதோட நான் சொல்லிக்கிறேன். ஸோ மீதி என்னங்கிறது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒன்லைனர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான். ஸோ அந்த காந்தாரா காடு கடம்பா டைனாஸ்டியில இருந்த டைம்ல என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சு, அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க அதை எப்படி அவங்களுக்கு வர ப்ராப்ளம் எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தோட கதை. இந்த காந்தாரா அப்படிங்கிற படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தமிழ்ல வந்து இட்லி கடை படத்தோட வந்து கிளாஸ் ஆச்சு. ஸோ இதுல ஒரு சிமிலாரிட்டி விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டு படமே பாத்தீங்கன்னா டேரக்டர் அண்ட் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டர்ஸே தான். ஸோ இந்த காந்தாரா எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ரிஷப் ஷெட்டி அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிக்கிற படம். தென் இட்லி கடை படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தனுஷே டைரக்ட் பண்ணி தனுஷே நடிச்ச படம். ஸோ ரெண்டுமே கோயின்சிடென்ஸா பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த காந்தாரா படத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2020 ரிலீஸ் ஆகிற டைம்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு படமா பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மேஜிக்கா டேர்ன் ஆகி இந்த ஒரு படம் அவ்வளவு பெருசா பாத்தீங்கன்னா ஹிட் ஆச்சு. தென் அதுக்கான ப்ரீக்வல் வந்து அப்பவே அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. அந்த ப்ரீக்வல் வந்து இப்பதான் பாத்தீங்கன்னா நமக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ரொம்ப அதிகமாவே பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நம்ம யூஸ்வலான ஸ்டைல நம்ம பேசிடுவோம். இந்த படத்துல பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட இன்டென்ஸான அண்ட் இம்ப்ரெசிவான மேக்கிங் தான். இந்த படத்தோட மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு மேக்கிங்கை யாருமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். ஏன்னா காந்தாரா அந்த படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு லோ பட்ஜெட்ல எடுத்த படம் தான். 2020 ரிலீஸ் ஆனா அந்த ஒரு படம் லோ பட்ஜெட்ல எடுத்ததுதான். இது ப்ரீக்வல் அப்படிங்கிறப்போ இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமா பாக்குறப்போ அந்த படத்தோட சேர்த்து இந்த ஃபோல்க்ளோர் எலிமெண்ட் ஆட் பண்ணி ஸ்பிரிச்சுவலிட்டி அது எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ஒரு படத்தை இவ்வளவு கிராண்டியரா பிரசென்ட் பண்ணது ரிஷப் ஷெட்டி உண்மையாலுமே பாராட்டி ஆகணும். இந்த ஒரு படம் இப்படி ஒரு அவுட்புட்டா வரும்னு சொல்லி யாருமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அந்த ஒரு படத்தை இந்த படத்தோட மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த படத்தை நம்ம விஷுவலா பாக்குறப்பவே நமக்கு கிளியர் அண்ட் கட்டா தெரியுது. ஒரு மேஜிக்னு கூட இந்த படத்தோட ஹோல் மேக்கிங் வந்து ஈஸியா நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தோட விஷுவல்ஸ் ஆகட்டும், இந்த படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 130 கோடி எவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அந்த 130 கோடியில இந்த படத்தை ஒரு பாகுபலி ரேஞ்சில் இவ்வளவு கிராண்டியரா எடுக்க முடியும் அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த விஷுவல்ஸ் பாக்குறப்போ சத்தியமா 130 கோடியில தான் இந்த படத்தை எடுத்தாங்க அப்படிங்கிறது சுத்தமா பார்த்தீங்கன்னா நம்ப முடியல. அந்த அளவுக்கு விஷுவலா வந்து நம்ம என்கேஜ் பண்ணி ஒரு இம்மர்சிவான மேக்கிங் வந்து இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா பார்த்தீங்கன்னா இருக்கு. மேக்கிங் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மெயின் பாசிட்டிவா சொல்லணும். நெக்ஸ்ட்
இந்த படத்துல காமிச்ச டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், இந்த டெக்னிக்கலா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கிற விஎஃப்எக்ஸ் ஒர்க் ஆகட்டும், இந்த படத்துல புலி தேவாங்கு அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், அந்த மேஜிக் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் காட்டுவாங்க. அதுக்கான விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. அட் சேம் டைம் சினிமாட்டோகிராஃபி அந்த செட் டிசைன். ஸோ அந்த ஒரு கடமா டைனாஸ்டி டைம் லைன்ல அந்த ஒரு கிங்டம் ரூல் பண்ண டைம்ல அந்த டைம்ல இருக்கிற மாதிரின ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணதாகட்டும், அதுக்கு பின்னாடி இருக்கிற செட் ஒர்க் ஆகட்டும், அந்த காட்டை காமிச்சதாகட்டும், நேச்சரை கேப்சர் பண்ணதாகட்டும், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் டெக்னிக்கலா அதை நம்ம ஐ கேட்சியா வந்து பார்த்தா நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா அங்க, நம்ம ஐஸ் ஃபுல்லா அங்க வச்சிருக்கிற மாதிரி பண்ணது இந்த படத்துக்கு அதுவும் ஒரு பெரிய பாசிட்டிவா பாத்தீங்கன்னா அமைஞ்சிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த படத்தோட கேஸ்டிங். இந்த படத்தோட கேஸ்டிங் சொல்றப்ப மெயினா ரிஷப் ஷெட்டி. ஸோ ரிஷப் ஷெட்டி அவர் ஏதாவது டேரக்டர், அவர் ஏதாவது ஆக்டர். ஸோ அந்த படத்துல நம்ம பாக்குறப்ப வந்து பார்த்தா அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு ரேசியா கிரேசியா இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஒரு படத்துல ஒரு ஃபுல் மூவிலேயே பார்த்தீங்கன்னா அவரோட பொட்டன்ஷியல் நம்மளால நிறைய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா பார்க்க முடிஞ்சிச்சு. அவரோட பாடி லாங்குவேஜ்ல சர்க்காஸ்டிக்கா நார்மலா பேசுறதுல ஆகட்டும், ஆக்ரோஷமா எல்லாத்தையும் அடிக்கிறதாகட்டும், அந்த சாமி வந்ததுக்கு அப்புறம் அவர் டிவைனா எல்லாத்தையும் பிரிச்சு மேயறதாகட்டும், அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிருப்போம். அந்த சீக்வன்ஸ்ல பாக்குறப்ப லிட்டரலா நமக்கும் அந்த கூஸ் பம்ப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ண முடியுது. அது போக இந்த படத்துல காமிச்ச மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸான ருக்மணி வசந்த் அவங்களோட சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்ல பாக்குறப்ப வந்து நிறைய பேருக்கு அட்ராக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ, அந்த குயினா அவங்க என்ன தேவையோ அந்த ரோலை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டேர்ன் ஓவர்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரின அந்த கேரக்டருக்கு ஒரு மைல் ஸ்டோன் பிலிமா இருக்கிற மாதிரி ருக்மணி வசந்த் அவங்களோட கேரக்டர் சூப்பரா பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் வச்சு பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நல்லா ரசிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வைக்காட்சியா வச்சிருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா கன்வின்சிங்கா அவங்க சூப்பரா பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. அட் த சேம் டைம் ஜெயராம் வந்து இந்த படத்துல டயலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், சின்ன சீக்வன்ஸ்ல தான் பார்த்தீங்கன்னா இவர் வருவாரு. ஸோ இவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அவர் எந்த அளவுக்கு ஒரு கிரேட்டஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அந்த ஒரு கேரக்டரை அவர் எடுத்துக்கிட்டு அந்த ராஜாவா பண்ண விஷயங்கள் ஆகட்டும் சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்தோட வில்லன் ஆகின குல்ஷன் தேவையா அந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாக்குறதுக்கு எரிச்சல் ஆகணும், ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து அந்த கேரக்டர் பண்ற ஆக்ஷன்ஸ் எல்லாமே எரிச்சல் ஆகணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டர் பாக்குறவே நமக்கு அந்த இரிட்டேஷன், அந்த கேரக்டர் எதுக்கிட்ட இவன் நல்லா சாவணும்டா அப்படிங்கிற மாதிரி அந்த இரிட்டேஷன் வரும் இல்லையா, அந்த ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு அந்த வில்லன் கேரக்டர் அவர் சூப்பரா பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அண்ட் அது போக இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்த நிறைய பேர் வந்து அந்த டைம் லிங்க் ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி நிறைய கேரக்டர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டர் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நடிச்சிருந்தாங்க. ஓரளவுக்கு அவங்களோட ஸ்டோரி ஆர்க்ல அவங்க கேரக்டர் இல்லைனாலும் அந்த கேரக்டர்ஸை நீட்டா வந்து பார்த்தீங்கன்னா இயல்பா நடிச்சு கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யூஸ்வலான ஸ்டோரி, எதுவுமே புதுசாலாம் கிடையாது. ரிப்பீட்டிவா நம்ம எல்லா படத்துலயும் பாக்குற டெம்ப்ளேட்டான ஸ்டோரி. காந்தாரா அந்த பழைய பாட்டை கொஞ்சம் அந்த பிற்காலத்தில் எடுத்திருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் பார்த்தீங்கன்னா இதுலயே பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டோரிக்கு எந்த அளவுக்கு பிரசென்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கான ஸ்கிரீன் பிளே வந்து நல்லாவே எஃபோர்ட் போட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ அஜீஷ் லோகநாத் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துல அந்த ட்ரைபல் ட்ரம்மிங் ஆகட்டும், அந்த அட்மாஸ்பியரிக் லேயர், அந்த படத்தோட சான்ஸ், அந்த மாதிரி அந்த ஸ்பிரிச்சுவலா அந்த டிவைனா அந்த கடவுளை பத்தின அந்த பாட்டாகட்டும், அந்த இடத்துல போடக்கூடிய பிஜிஎம் ஆகட்டும், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிஜிஎம் ஆகட்டும், எல்லா இடத்துலயும் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா ரேசியா நம்ம மைண்டுக்குள்ள அந்த ட்ரம் பீட் அப்படியே ஓடிட்டு இருக்கிற மாதிரி இந்த படத்தோட சீக்வன்ஸ் நிறைய இதுல அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த சீக்வன்ஸ் இன்னும் சூப்பரா எலிவேட் பண்றதுக்கு சூப்பரா பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அந்த ஒரு மியூசிக் இந்த படத்துல ஒரு பெரிய பாசிட்டிவா பாத்தீங்கன்னா அமைஞ்சிச்சு. அந்த சவுண்ட் டிசைனிங், இந்த படத்தோட அந்த நேச்சர் எல்லாத்தையும் கேப்சர் பண்ற அந்த சவுண்ட் டிசைனிங்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவா பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துல சொன்ன அந்த மித்தாலஜி ஆகட்டும், அதுக்குள்ள இருக்கிற அந்த ஃபோல்க்ளோர் எலிமெண்ட் வச்சு ஸ்பிரிச்சுவாலிட்டியை வச்சு சூப்பரா பார்த்தீங்கன்னா கல்ச்சரை வச்சு சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல மேனஸஸ் நேச்சர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததாகட்டும், நிறைய விஷயங்கள் இந்த படம் பார்க்கறதுக்கு லிட்டரலா ஒரு ஃபேண்டசி படம் பார்க்குற ஒரு ஃபீலையும் பார்த்தீங்கன்னா லைட்டா கொடுக்குற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. அண்ட் கிளைமேக்ஸ்ல லாஸ்ட் அந்த 20 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்கா பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அது உண்மையாலுமே தியேட்டரிக்கலா பார்க்குற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் மெருகேற்றி வேற லெவலில் பார்த்தீங்கன்னா கொண்டு போச்சு. கிளைமேக்ஸ் உண்மையாலுமே இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ்ஸா சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு எலக்ட்ரிஃபைங்கா இம்மர்சிவா பார்த்தீங்கன்னா அமேசிங்கா பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அது லிட்டரலா நம்மள அந்த கூஸ் பம்ஸா எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீலை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேக்ஸ் எலிவேஷன் சூப்பரா பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட பாசிட்டிவ் திங்ஸ். இது சொல்றதுக்கே பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் கிட்ட ஆயிருச்சு. ஸோ அடுத்து இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வருவோம். இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நெகட்டிவ் என்ன அப்படின்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்றப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நார்மலா ஒரு கிளீஷேவா ஒரு நார்மலா போற மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. லைக் இந்த படம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் காந்தாரம் ஒன்னே பாத்தீங்கன்னா லைட்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லைட்டா ஸ்லோவா தான் பாத்தீங்கன்னா போவோம். அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இதுலயே இருந்துச்சு. ஒரு சில கேரக்டர் தேவையில்லாம வருது, அந்த ஒரு இடத்துல
நார்மலான கிளீஷேவான எலமெண்ட்ஸ், அதன் ஒரு சின்ன சின்ன காமெடி ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சின்ன சின்ன காமெடி வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்கு வருது அப்படிங்கிற அந்த ஒரு சீக்வன்ஸ் எதுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா லைட்டா ரொம்ப பேஸ் ஆகாம ரொம்ப ரொம்ப டிராக் ஆன மாதிரின்னு ஒரு ஃபீல் தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துல கொடுத்த கேரக்டர் டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா வீக்காக தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. சில கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆன்டகனிஸ்ட் அப்படிங்கன்னு எடுத்துக்கிறப்போ அது வந்து ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி ஃபீல் ஆகல. ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவங்களா பார்த்தீங்கன்னா மாறுற மாதிரி காட்டுவாங்க. அந்த ஒரு இடத்துல அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா நமக்கு தெரியும் கதை இதுதான் ஆகும், கடைசியில் இப்படி தான் ஆகும், இந்த கேரக்டர் இதை தான் பண்ணும் அப்படிங்கிறது தெரியும். ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வச்சு இவங்க ட்விஸ்ட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது கூட ஓகே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. பட் இன்னொரு கேரக்டர் வச்சு இவங்க ஒன்று காட்டுவாங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டர் நான் ரிவீல் பண்ண விரும்பல. அது நமக்கு பார்க்குறப்ப யூஸ்வலாக தெரியும் இந்த கேரக்டர் எப்படியோ வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே யார் ரொம்ப நல்லவனா காட்டுறாங்களோ அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளை ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரின ஒரு சின்ன சின்ன கேரக்டர் டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்கள் வந்து ரொம்ப மைனஸாக தான் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு. அந்த அவங்களோட மோட்டிவ், அவங்க ஏன் இந்த வில்லனா மாறுறாங்க, அவங்க ஏன் ஆன்டகனிஸ்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற மோட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளீஷேவான ஒரு விஷயமா தான் வந்து இருந்துச்சு. அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வில்லன் வர்சஸ் ஹீரோ அப்படிங்கிற மாதிரின நம்ம கிளீஷேவான அந்த ஒரு டிபிக்கல் ஸ்டோரி லைனுக்குள்ள தான் இந்த படம் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. அண்ட் ஆல்சோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீக்வல். ஸோ அந்த ஒரு ஈவெண்ட்ஸ்க்கு நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்ஸ் நடக்குது. ஸோ இது நடக்கிறப்போ ப்ரீக்வல் அப்படின்னு வரப்போ சீக்வல் வந்து ஆல்ரெடி வந்துருச்சுங்கிறப்போ இதெல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஈஸியாக நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறதுனாலே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மைனஸாக பார்த்தீங்கன்னா மாறலாம். ஏன்னா ஈஸியாக நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம் இதான் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி கூட பார்த்தீங்கன்னா ஆகலாம். அண்ட் சம்மந்தமே இல்லாம செகண்ட் ஹாஃப்ல கூட படம் நல்லா போயிட்டு இருக்கப்போ ஒரு சில இடத்துல காமெடி பண்றேன்னு சொல்லி சீரியஸான சீனுக்குள்ள நடுவில் பார்த்தீங்கன்னா காமெடி வைப்பாங்க. அந்த ஒரு காமெடி ஒரு சில காமெடி பார்த்தா சிரிக்க வைக்குது, ஒரு சில காமெடி வந்து சிரிப்பே வரல. பட் அந்த ஒரு இடத்துல எதுக்கு காமெடி தேவையில்லாம வச்சாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சுத்தமா பார்த்தீங்கன்னா தெரியல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டா பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கான ஒரு விஷயமா தான் பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. மொத்தத்தில் இந்த படம் எனக்கு பார்க்கறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா தேட்டரில் பார்த்தது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்கேல் அண்ட் ஸ்பெக்டாக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அண்ட் அந்த ஃபாரஸ்ட்டை காமிச்சதாகட்டும், அதோட ரிச்சுவல்ஸை காமிச்சதாகட்டும், மித்தாலஜி இந்த எல்லாமே வைப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாக இருந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னதான் ஸ்லோவாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டிங் மோட், இந்த படம் எப்படா அந்த சீன் வரும் அப்படிங்கிற ஒரு வெயிட்டிங் மோடுக்குள்ள தான் செகண்ட் ஹாஃப்குள்ள வந்துச்சு. செகண்ட் ஹாஃப்க்கு மேலே அந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சரியாகி செகண்ட் ஹாஃப் வந்து வேற லெவலில் பார்த்தீங்கன்னா எலிவேட் ஆச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வேற லெவலில் எலிவேட் ஆச்சு. பட் ஸ்லோவா போற மாதிரின்னு ஒரு ஃபீல் தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. மொத்தத்துல இந்த காந்தாரா படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேட்டரிக்கல உண்மையாலுமே பாக்குறப்போ ஒரு விஷுவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் நல்லாவே கிடைக்கும். ஏன்னா ரிஷப் செட்டி அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. அது பாக்குறதுலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்லோ மூவிஸ் பார்க்க பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு பெருசாக செட் ஆகுமான்னு தெரியல. அட் த சேம் டைம் இந்த மாதிரி காந்தாரா அந்த படம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா பிடிக்கும். இந்த ஸ்லோ பேஸ்டு மித்தாலஜி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விரும்பி பார்க்காதவங்களுக்கு இந்த படம் பிடிக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட் தான். என்ன இந்த படம் வந்து இம்ப்ரெஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தேட்டரில் ஒன் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா காந்தாரா சாப்டர் 1 அப்படிங்கிற இந்த ஒரு படத்தோட என்னோட ரிவ்யூ. அண்ட் தென் என்னோட தாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ உங்களுக்கு இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, அண்ட் தென் நான் ஏதாவது விஷயங்களை மிஸ்டேக் பண்ணிருக்கலாம், இல்லை மறந்துருக்கலாம், இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட் ஏதாவது ஆட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அப்படிப்பட்ட உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறது கொடுத்து நீங்கள் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்னா ஷேர் பண்ண கொடுத்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனல் ஸ்டார் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போட்ட ரிவ்யூஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். நம்மளோட இன்னொரு சேனல் ஹாலிவுட் கிரியேஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தென் பாய்.